கேரியான்னு 2024 வந்த ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அருமையான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். பட போய்கிட்டே இருக்கும் பரபரப்பா, எங்கேயுமே தொய்வு இருக்காது. அடுத்தென்னு அவ்வளவு அம்சமா போகும். உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கெமிக்கலை விலை பேசக்கூடிய ஒருத்தர், அவர் அந்த பக்கம் ஊருக்காகன்னு பிளான்ட, அந்த செடி கொடி எல்லாத்தையும் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தொழில் பண்றார். ஆனா இவரோட வேலையே இல்லீகலா ஏதாவது ஒரு நாட்டுல இருந்து என்ன கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அப்படித்தான் இங்க ஒருத்தன் ஏதோ ஒரு கெமிக்கலை விலைக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கான். வந்தவர் துப்பாக்கி வச்சுட்டு பணத்தை நீட்டுறாரு. பார்த்தவரு பணத்தை எடுத்து மோந்து பார்த்துட்டு, எல்லாம் புதுக்கட்டா இருக்கே, சரி இந்த ஆளு ஒரு சாவியை கொடுக்குறேன். நம்ம கடைக்கு பின்னாடி ஒரு BMW கார் இருக்கும், அதோட டிக்கில உனக்கு தேவையானது இருக்குது, எடுத்துட்டு போ அந்த கெமிக்கல்ங்கிறாரு. அடுத்த நொடி பார்த்தா ரத்த வாந்தி எடுத்து சாகுறாரு. என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கொடுத்த அந்த நோட் இருக்குல்ல, அந்த நோட்ல சயனைடு மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கலை தடவி இருக்கிறாங்க போல. அதனாலதான் சம்பவ இடத்துல அவர் இறந்து போறார். இவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கத்துல குடுக்குடுன்னு ஓடியாருவான். அங்க கடையில இருக்கிறவன் அவனையும் சுட்டு கொண்டு அப்புறம் அந்த இடத்தையே மொத்தமா எரிக்கவும் செஞ்சிடறாரு. மொத்தமும் பத்தி எரியுது. இவர் அந்த காரை திறந்து டிக்கில இருக்கிற அந்த கெமிக்கல் பாம் எடுத்துக்கிறார். படத்துல பின்னாடிதான் அந்த மேட்டர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் செக்யூரிட்டி வேலை பாக்குறவன் கூட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறா. அவ இன்னைக்கு தான் பிரெக்னண்டா இருக்கிறதா ரிசல்ட்ல வந்திருக்குது டெஸ்ட்ல. அதனால குழந்தைங்க பிறந்தா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு மாதிரி அப்படியே கற்பனையிலேயே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த செக்யூரிட்டி வேலை பார்ப்பான்ல, அவங்கள ஒருத்தன். அந்த அம்மா ஏர் ஹோஸ்டஸ்ல ஒருத்தி. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணி போலீஸ் வேலை கிடைக்கல. ஒரு தடவை முயற்சி பண்ணா மட்டும் பத்தாது, மறுபடியும் முயற்சி பண்ணு, உன்னால போலீஸ் ஆக முடியும் அப்படி இப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போதே பேசதான் இருப்பாங்க. இவனு கூட போயிட்டு இருக்கும் போதே தான் பேசிட்டே இருப்பான் அந்த குத்தெல்லாம். கடைசியா தான் அவன் வேலைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஓடுவான், இவன் இந்த பக்கம் ஓடுவான். எப்பவுமே லேட்டா தான் வருவான் போல. ஆனா அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற நிறைய பேர் கூட நல்ல பழக்கம். செக்யூரிட்டிஸ் எல்லா பேருக்கும் தலைவர் இருப்பாரு, டீம் லீடர். அவர் ஏதோ பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருப்பார். அதே சமயம் அன்னைக்கு லேட்டா வந்ததை பார்த்து, நீ எல்லாம் எங்கடா உருப்பட போறேன்னு பேசிட்டு இருக்காரு. இவன் ஏதோ எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கொடுக்குற ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படி இப்படின்னு விசாரிப்பேன். வேலையா அவனுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம், இதுல ப்ரமோஷன் வேலையா, அதெல்லாம் முடியாதுங்கிறாப்ல. ஏர்போர்ட்ல ஒரு போலீஸ் வேலை பார்ப்பேன். நம்ம ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட போலீஸும் கூட. அவங்க எல்லாம் உள்ள மீட்டிங்ல இருக்க, யாரா எங்க வேலைக்கு போடலாங்கிற அந்த மீட்டிங். அப்ப விற்கணும் உள்ள வந்து, ஏங்க ப்ரமோஷன் தான் கொடுக்க மாட்டீங்க, ஆனா என் திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு மெஷின்ல என்ன உட்கார வைக்கலாம்ல ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவான். டிஎலுக்கும் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா யோசிக்கிறார், இல்லப்பா முன்னாடியே வந்தா பரவாயில்ல, இப்போ எல்லாமே அசைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அப்ப அங்க ஒருத்தன், அந்த மிஷின்ஸ்ல உட்காரக்கூடிய ஒருத்தன், என்ன வேணா வேற இடத்துல போட்டு விடுங்க, அவனை மெஷின்ஸ்ல உட்கார வைங்க, என்ன ப்ரமோஷனா கேக்குறான், ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தானே கேட்கறான். கியூல நிறைய ஆட்கள் நிக்காம மட்டமடன்னு செக் பண்ணி அனுப்பிச்சிடுவான். என் நண்பன் பார்த்து பண்ணுங்கன்றாப்ல இவர் பேசுறாரு. ஆமா இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு டீம் லீடரும் ஒத்துக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா இவனோ ஒருத்தனை துப்பாக்கி முனையில பிடிச்சு வச்சிருக்கிறவன் ஒரு ஹேக்கர். ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் ஹேக் பண்ணி வச்சுட்டான். கூட ஒருத்தர பணைய கேடியாவும் பிடிச்சு வச்சிருக்கான். இந்த பக்கம் மெஷின்ல உட்காரச்சனதுனால நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வருவார். மெஷின் என்னன்னா, ஏர்போர்ட்டுக்குள்ள பேக் எடுத்து ஒருத்தர் வராருன்னா பேக ஸ்கேனிங் மிஷின்ல போட்டு மேனுவலா அந்த பக்கம் போய் நிப்பாங்க. பெல்ட் உட்பட எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒருத்தவன் செக் பண்ணிட்டு உள்ள போங்கன்னு மனுஷன் அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க கொண்டு வந்த பேக மெஷின் தான் செக் பண்ணும். அதுல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி அனுப்ப வேண்டிய வேலையை தான் இப்ப இவன் வந்து உட்கார்ந்துருக்கான். இதுதான் ரொம்ப கௌரவமான வேலைன்னு சொல்லலாம். இவங்கள முக்கியமான ஆட்களுக்கு, பொறுப்பான ஆட்களுக்கு மட்டும் தான் இந்த வேலை கொடுக்கப்படும். அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சிசிடிவி வழியா மெஷின்ல உட்கார வேண்டிய ஆள் யாரு, நம்ம ஹீரோவோட நண்பர் உட்காராம ஹீரோ வந்து உட்காரத பார்த்துட்டு சிசிடிவி ஆளுக்கு ஷாக் ஆகுது. ஹேக் பண்ணவனுக்கு புது ஆள் உட்கார்ந்துருக்கான், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துருந்தா, எப்படி அந்த நண்பர் வந்து உட்காருவாரு, நண்பரோட ஃபேமிலியை பிடிச்சு அவனை மிரட்டி உன் ஃபேமிலியை கொன்னுடுவேன், நான் சொல்றத செய் அப்படின்னு மிரட்டி ஒரு வேலையை செய்ய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நண்பர் இடத்துல இப்ப வந்து உட்கார்றான். அதனால என்னடா பண்றது இவங்களுக்கு குழப்பம். சரி அவனோட முகரக்கட்டையை வச்சு ஃபேஸ் ஸ்கேன் மூலமா அவனை பத்திய டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவனை பத்திய நிறைய டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரிய வருது. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்குதுன்னு கூட எல்லாமே தெரிய வருது. அதே சமயம் அந்த பக்கம் அந்த நண்பரோட ஃபேமிலியை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைசி நிமிஷத்துல விட சொல்லிட்டாங்க. நண்பரோட வீடும் ஹீரோ வீடும் ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல தான் பக்கத்துல இருக்குது. அதனால ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஹீரோ பத்திய டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு அந்த பக்கம் செக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அங்க போய் செக் பண்ணும்போதுதான் பிரெக்னண்டா அந்த அம்மா இருக்கிறது, கிறிஸ்துமஸை கொண்டாட இவங்க தயாரா இருக்கிறது, அந்த பொண்ணும் அதே ஏர்போர்ட்ல தான் லவ்வரும் வேலை பாக்குறா, அவ ஏர் ஹோஸ்டா வேலை பாக்குறாங்கிறது, இப்படி பல டீடைல் வீட்டையும் நெட்டையும் செக் பண்ணதுல தெரிய வருது. இந்த பக்கம் மெஷின்ல செக் பண்ணிட்டு ஓவராலா போவாங்கல்ல, அப்படி போகும்போது ஒரு லேடி ஏதோ இயர்போன் மாதிரி ஒண்ணு கிடக்குது, ஆனா இது என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவர் அந்த இயர்போனை கையில எடுக்கும் போது இவனுக்கு இவனோட போன்ல மெசேஜ் வருது, அந்த இயர்போன் எடுத்து உன் காதுல மாட்டிக்கன்னு. இவனு சரி அதோ பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு காதுல மாட்டுவாங்க.
மாட்டினதுமே இவனை பத்திய டீட்டெயில் எல்லாத்தையும் புத்துநட்டெல்லாம் ஓப்பனா எடுத்து சொல்லி உன் லவரை கொன்னுடுவோம், இப்போ துப்பாக்கி முனையில உன் லவரை பிடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. நம்மளாலதான் போலீஸ் ஆகிற ரேஞ்சுக்கு போயிட்டு வந்தவனாச்சே, போலீஸ் ஆகல அவ்வளவுதான். உடனே என்ன பண்றான்னு பாருங்க, போன் எடுத்து 911 அவங்க ஊர்ல போலீஸுக்கு கால் பண்றான். கால் அந்த பக்கம் எடுத்து ஹலோ யார் பேசுறது, ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் சிசிடிவி வழியா இவன் போன் பண்ண மேட்டர அந்த ஹேக்கர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். போனை கட் பண்றா அப்படின்னு மிரட்டுறாங்க. இவனுக்கு வேற வழி இல்ல, கட் பண்ணி ஆகணும். டிராயர்ல போட்டு பூட்டுறாங்கிறாங்க. இவனும் சரின்னு கொண்டு போய் பூட்டிட்டு மறுபடியும் வந்து உட்காரான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா FBI ஒருத்தி அந்த செடி கொடிகளை விற்கிற அந்த இடமே மொத்தமா எரிஞ்சு போச்சுல்ல, 2 டெட் பாடி கிடைச்சதுல மேட்டர் கேள்விப்பட்டு அங்க வராங்க. அங்க வந்து பார்த்தா டெட் பாடிஸ் 2 எடுத்துட்டு போறாங்க. அதுல ஒருத்தரோட வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச். அந்த வாட்ச் அவ்வளவு ஈஸியா நெருப்புல கருகல, நல்லா தான் இருக்குது. அந்த வாட்சை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏதாவது கிடைக்குமான்னா ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் ஒண்ணு இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு போல. யாரு அந்த கெமிக்கலை வித்தாருல அவரோட கடைசி ஒரு வார யார் கூட எல்லாம் பேசினாங்களோ அந்த எல்லா மேட்டரும் இதுல ரெக்கார்ட் ஆகும் போல. அது கிடைச்சிருச்சு, ஆனா கொஞ்சம் டேமேஜ் ஆகி கிடைச்சிருக்குது. இதுல இருந்து டேட்டாவை எப்படி ரிட்ரைவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹெட்போன் வழியா அந்த வில்லன் கூட பேசிக்கிட்டு அவன் கையில ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருப்பான். ஸ்மார்ட் வாட்ச்ல நாம பேசுறது அப்படியே அழகா ரெக்கார்ட் பண்ணோம், அப்புறம் சென்ட் கொடுக்கும்போது டப்புனு சென்ட் ஆயிடும். சோ வாய்ஸ் டு டெக்ஸ்ட் மோட பயன்படுத்தி அவன் பேசுறது ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகுது, சென்ட்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிடும். ஆனா அதுக்குள்ள சிசிடிவில அதையும் பிடிச்சிட்டாங்க. வாட்சையும் கொண்டு போய் அதுக்குள்ள வச்சு லாக் பண்ணுங்கிறாங்க. மறுபடியும் அதையும் செய்யறான். உனக்கு 2 எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு விட்டாச்சு, அடுத்த தப்பு பண்ணா பின் விளைவுகள் மோசமா இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த பக்கம் FBI ஒரு டெக் கை ஒருத்தன் இருக்கிறான். அவங்கிட்ட இந்த ரெக்கார்டரை கொடுத்து அதுல ரெக்கார்டு இருக்கிற மேட்டரை ஓரளவு எடுத்துக்கிறானா, ஓரளவு எடுத்து பாக்குறாங்க. குறக்குறம் தான் கேக்குது, தெளிவாவே கேட்கல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நான் சொல்ற ஆள் ஒருத்தன் வருவான். அவனோட பொட்டிய சும்மா ஸ்கேன் பண்ணியும் கண்டும் காணாம உள்ள அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா வில்லன்னு சொல்ல மாட்டான். நீ தீவிரவாதியான்னு கேட்டா இல்ல அப்படின்றான். என்ன கூத்து நடக்கும் போதோ தெரியல, ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருக்கிற. அதே சமயம் அந்த போலீஸ்காரர் ஏதோ ஒரு வேலைக்காக பக்கத்துல வரும்போது நல்லா இருக்கிற ஒரு பெட்டியின் மேல சந்தேகம்னு சொல்லி அந்த பெட்டியை செக் பண்றாப்ல போய் பெட்டியை ஓபன் பண்ணி சிசிடிவியோட வியூவை மறைச்சு பேப்பர்ல ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு. சாதாரண கண்களால பார்த்தாலும் தெரியாது, ஒரு மாதிரி லைட் அடிச்சு பார்த்தாதான் உள்ள என்ன எழுதி இருக்குன்னு தெரியும். அப்படி எழுதி அந்த போலீஸ் கிட்ட ஒப்படைப்பார். போலீஸும் அதை பார்த்துட்டு ஏன்னா பேசினா காதுல மாட்டிருக்கிற ஹெட்போன் வழியா கேட்டுருவாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், சிசிடிவி இந்த கேமரா இந்த ஏர்போர்ட்ல பொதுமக்களோட நடமாட்டம் இருக்கிற ஏரியா ஃபுல்லா கேமரா இருக்குது, கேமரா வழியா வாட்ச் பண்றாங்க. அதனாலதான் விவோ மறைச்சு எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்து படிச்சு விட்டாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா வில்ல இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருந்துதான் நம்மள பாக்குறான் பேசுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன இருப்பார், அவன் எங்க உட்காந்துருக்காங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவார். 2 க்ளூ கிடைக்கும். ஒண்ணு ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து உடையும் போது அந்த சத்தம், இன்னொன்னு ஒரு குழந்தை அழுகிற சத்தம். இதை வச்சு அப்புறம் அவன் பேசும்போது சாப்பிட்டுக்கிட்டே பேசுற அந்த சவுண்ட், சாப்பிடுற சவுண்ட். நான் கூட 1-2 நாள் ரெக்கார்ட் பண்ணும்போது சாப்பிட்டுக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணேன், உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு பார்த்தா அந்த 2 வீடியோலையும் கரெக்டா கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ல போட்டீங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசாதையோ அப்படின்னு. அந்த மாதிரி பயபுள்ள அவனும் ஷார்ப்பா கண்டுபிடிச்சுட்டான். சோ குழந்தை பக்கத்துல இருக்கணும், ஏதோ பக்கத்துல உடஞ்சிருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த 3 செட்டாராப்ல ஒருத்தர்னா அந்த ஒருத்தர் இருந்திருப்பான். அவனை தான் சந்தேகப்படுறதாப்ப கூட எழுதி அனுப்பிச்சு வச்சிருப்பாப்ல. ஆனா பார்த்தா உட்கார்ந்த இடத்துல அவன் இல்ல. போலீஸ்காரரு அந்த ஒரு ஆளோட அடையாளத்தெல்லாம் எழுதி இருக்குது இல்லையா, அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போலான்னு பாக்குறதுக்குள்ள எவனை வந்து இடிச்சுட்டு போவான். இடிச்சுட்டு போன அடுத்த நொடி அப்படியே சம்பவ இடத்துல அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறார். இவன் எழுதி கொடுத்த அந்த சீட்டை அவன் எடுத்துட்டான். இங்கதான் வில்லனோட முகத்தையே நமக்கு காட்டுறாங்க. தொப்பி போட்டுட்டு ப்ளூடூத்தை மாட்டிட்டு ஆள் இருக்கலாம் பாருங்க. பல படத்துல இவர் ஒரு காமெடியரா தான் பார்த்திருப்போம், இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. ஒரே பதட்டமா இருக்கும். இப்ப ஆளையே நேர்ல பார்த்தாச்சா, அதனால அவர் நேர்லயே வந்து உட்கார்ந்து பேசுறாரு. பாரு சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் எழுதி கொடுத்த அந்த பேப்பர் எல்லாம் டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டுறாரு. அவருக்கு இவனை விட்டா வேற வாய்ப்பு இல்ல, வழி இல்ல. அதனாலதான் இவ்வளவு முயற்சி. ஆனா இவ்வளவு கூத்து நடக்கிற அந்த கேப்ல டீம் லீடர் இந்த பையன் சரியில்லை நினைச்சாரா என்னன்னு தெரியல, மறுபடியும் நம்ம ஹீரோவோட நண்பரையே அங்க கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. இப்ப ஹீரோவோட நண்பரோட குடும்பத்தை அங்க மிரட்டுறதுக்கு ஆள் இல்ல. குடும்பம் கிளம்பிடுச்சு அவங்களோட அன்றாட வேலையை பாக்குறதுக்கு. நண்பரை மிரட்ட முடியாது. இல்ல சும்மா குத்து மதிப்பா உன் குடும்பத்தை கடத்தி வச்சிருக்கிறோம் சொல்றத செய்யணும் நம்ம ஹீரோ மிரட்டுறாப்ல மிரட்டலாம். இது அவளை எவ்வளவு தூரம் நம்புவாருன்னு தெரியாது. ஒண்ணுக்கு 2 பேருக்கு மேட்டர் தெரிஞ்சா அப்புறம் 2 பேரையும் ட்ராக் பண்றது கஷ்டம் அட் டைம்ல. அதனால நண்பரோட இடத்த இருந்து அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு நீ அந்த டீட்ல போய் உட்காரணும், அது ஓ வேலைன்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்காப்ல. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம என்ன பண்றான்னு பாருங்க. நண்பரு டீ போட்டு எடுத்து வந்து உட்காந்துருப்பாரு. அந்த டீக்கு பதிலா இவன் கடைக்கு போய் 2 சரக்கு பாட்டில் எடுத்து டீ கப்ல ஊத்தி என் மொபைல் அங்க இருக்கான் பாருன்னு செக் பண்ண சொல்ல, மொபைல் இருக்கான்னு பாக்குறதுக்காக நண்பர் குனிய அந்த கேப்ல கப்ப மாத்தி வச்சிட்டார். இதை பார்த்து நம்ம வில்ல உன் ஐடியா புரிஞ்சு போச்சு, நானே அடுத்த வேலையை பாக்குறேன்னு போய் டீம் லீடர் கிட்ட எவனோ ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே வேலை பாக்குறான், ஸ்மெல் அடிக்கிறாப்ல இருக்குன்னு போட்டு விட்டேன். உடனே டீம் லீடரும் நண்பர்கிட்ட வந்து என்னன்னு செக் பண்ற. அப்படி செக் பண்ணி பாக்கும்போது ஸ்மெல்லையே தெரிஞ்சு போச்சு அவன் குடிச்சிருக்கான்னு. சே என்னதான் வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் நீ ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா குடிச்ச அப்படி இப்படின்னு திட்டுறாப்ல. திட்டிவிட்டு இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல கிளம்புன்னு வேலையை விட்டு தூக்கிடுற. டேய் நீ வந்து உட்காருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவை பக்கத்துல பாக்கும்போது ஹீரோ தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோவை உட்கார சொல்ல
இவன் பாவன நாம ஒரு நாள் வேலை கொடுத்தா நம்ம வேலைக்கு ஆப்படிச்சுட்டு ப்ரொமோஷனுக்காக இதெல்லாம் பண்றதா நண்பர் நினைச்சுக்கிட்டு இப்படி முதுகுல குத்திட்டு திட்டிட்டு போவேன். நம்ம ஹீரோவோ மன்னிச்சுக்கப்பான்னு மட்டும் தான் சொல்ல முடியுது, வேற என்ன சொல்ல முடியும்? பாவம். இப்ப மறுபடியும் அந்த சீட்டு கிடைச்சிருச்சு. அங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்த வேற ஒருத்தர், உன் நடவடிக்கையே சுத்தமா சரியில்லை, கூட இருந்த நண்பனையா ப்ரொமோஷனுக்காக இந்த வேலை பார்த்திருக்க, நீ எல்லாம் நல்லா இருக்கவே மாட்டேங்கிற அப்படி திட்டுறாரு நண்பர். அடுத்து வில்லன் சொன்ன அந்த ஆளு வரான், சிவப்பு கலர் தொப்பி போட்டுட்டு வரான். அவங்கிட்ட ஒரு பொட்டி இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா FBI அதிகாரி அறகுறையா கேட்கிற அந்த ரெக்கார்டிங்ல ஏதாவது ஒரு வார்த்தை பிடிச்சிட மாட்டோமா, அதை பிடிச்சி லீட செக் பண்ண மாட்டோமான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கெமிக்கலோட பேரு நோவிச்செக்கா. அதை பத்தி அந்த அம்மா இப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த வார்த்தை ஏதோ சம் செக்குன்னு வருது, ஏ செக், பி செக், சி செக் எல்லாம் அப்படி அடிக்கும்போது நோ செக்னு ரெக்கமெண்டேஷன்ல காட்டுது. சரி நோவிச்செக்னு டைப் பண்ணி வீடியோல போய் பார்த்தா அந்த கெமிக்கல் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத எழுதிருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த பொட்டியை நம்ம பயோ ஸ்கேன் பண்ணி பார்க்கறோம். அதுலயே ஏதோ த்ரெட்டான ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கறத சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு சொல்லுது. அதோட அமைப்பு அப்படியே இருக்கு, 2 சிலிண்டர் மாதிரி ஏதோ ஒரு செட்டப்ல இருக்குது. கண்டிப்பா இது ஒரு கெமிக்கல் பாம்ங்கறத நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டா. இந்த பக்கம் பார்த்தா அதை சுவாசிக்க ஆரம்பிச்ச அடுத்த நொடி இறப்பு ஏற்பட்டு விடும். அதுக்கு இப்ப வரைக்கும் ஆன்டிடோடு கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருத்த சுவாசிச்சுட்டா அவங்க சாகுறது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நம்ம FBI ஏதோ பிரச்சனை பெருசுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை உருவாக்குனவங்க ரஷ்யங்க, இது ரஷ்யர்களோட கண்டுபிடிப்பு. இப்ப அந்த தொப்பி போட்டவன் பெட்டியை ஸ்கேன் பண்ணி இந்த பக்கத்துல கிளம்பி போகும்போது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நிப்பாட்டுவான். காது வழியா அந்த பையில போக விடு அப்படின்னு வில்ல மிரட்டுவான். உங்களோட டிக்கெட்டை மறந்துட்டீங்கன்னு டிக்கெட் எடுத்து நீட்டுவார். அப்போ அந்த டிக்கெட்ல இவரோட நம்பர் என்ன, இவன் எந்த ட்ரெயின்ல எந்த ஃபிளைட்ல போக போறான், நியூயார்க்குக்கு டிக்கெட் இருக்கு, சோ நியூயார்க் ஃபிளைட்ல தான் போக போறான், ஃபிளைட்டோட நம்பர் உட்பட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அவனை ஒரு வழியா அமிச்ச பிறகு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா, பாத்ரூம் பக்கம் போய் வாந்தி எடுத்துட்டு இருப்பான். பாத்ரூம்குள்ள CCTV கேமரா இருக்காது. ஆனா அதே சமயம் வில்ல அங்க பாத்துட்டு பரவாயில்ல உன் வேலை முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த ஒரு 2 மணி நேரம் ஆகும் எதுக்கு ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆறதுக்கு, அந்த 2 மணி நேரம் மட்டும் சமத்தா அமைதியாரு, உன்னோட அன்றாட ரொட்டீன் அந்த ரொட்டீனான வேலையை பாரு, உன்னை விட்டுருவான், உன் லவ்வரையை விட்டுருவோம் சொல்லிட்டு மிரட்டான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அந்த கெமிக்கல் பாம்னால ஒரு ஃபிளைட்ல எல்லா பேருமே கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவங்க இருக்க போறாங்க, அத்தனை பேரையும் கொல்ல போறியான்னு கேட்டாலும் ஆமான்னு அசால்ட்டா பேசுறாரு. அப்ப நீ தீவிரவாதின்னு கேட்டா இல்ல, தீவிரவாதி அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு கொள்கைக்காகவோ இல்ல மதத்துக்காகவோ இல்ல ஜாதிக்காகவோ சுதந்திரத்துக்காகவோ எதுக்காக வேணாலும் போராடலாம். ஆனா நாங்க அப்படி இல்ல, நாங்க சாதாரண கூலிப்பட, யாரு காசு கொடுத்து என்ன செய்ய சொன்னாலும் நாங்க செய்வோங்கிறாரு வில்ல. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம FBI ஏஜென்ட் மேட்டர் ரொம்ப பெருசா போகுதே அப்படின்னு இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிருப்பாங்க, ஹோம்லேண்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், வெள்ளையும் சொல்லியமா கோட்டு ஷூட் போட்டு ஏதோ ஒரு என்கொயரிக்காக கூப்பிட்டு விட்டாங்க, நான் வந்திருக்கேங்கிறான். அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா இவர் பேரு ஜானா. அதே சமயம் இங்க நம்ம FBI ஏஜென்ட்டோட உயர் அதிகாரி பாரு, அங்கங்க 1008 வேலை இருக்குது, FBI அவங்க போலீஸா? ஓ இந்த அம்மா FBI ஏஜென்ட் கிடையாது, இவங்க சாதாரண போலீஸ். அதனாலதான் அந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் அந்த அம்மாவை திட்டிட்டு இருக்காரு. கிறிஸ்துமஸ் ஹாலிடே எல்லா பேரும் அவங்க குடும்பத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, சம்பந்தமே இல்லாம எதையோ பெருசா கண்டுபிடிச்சிட்டாப்ல, அதை பண்ணணும் இதை பண்ணணும் பெருசா ஆபத்து இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறேன், சாரிடான எவிடன்ஸ் இல்லாம இந்த மாதிரி பண்ணக்கூடாது வைக்க கூடாதுன்னு இன்சார்ஜ் திட்டுவாரு. அதே சமயம் இந்த பக்கம் ஹோம்லேண்ட்ல இருந்து வந்த நம்ம ஜானு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனிவே நான் வந்துட்டேன், என்னமா பிரச்சனைன்னு விசாரிக்கிறாப்ல. இல்ல சம்திங் ராங், சம்பந்தமே இல்லாத அந்த கெமிக்கலை பத்தி ஏன் இப்போ ஒரு மேட்டர் வெளியில வருது, ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு அந்த பொண்ணு சொல்லுவா. அதே சமயம் நம்ம டெக் கை அவன் வந்து நீ விசாரிக்க சொன்னபடி விசாரிச்சு பார்த்தா இந்த ஏர்போர்ட், போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏதாவது வித்தியாசமான நிகழ்வு ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஏர்போர்ட்ல இறந்திருக்கிறார், அது ரிப்போர்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம அதே ஏர்போர்ட்ல வேலை பார்க்கிற நம்ம ஹீரோவோட பேரு ஈத்தன், அவரோட பேரு ஈத்தன்கிற ஒரு செக்யூரிட்டி, ஏர்போர்ட்ல வேலை பார்க்கிற செக்யூரிட்டி நம்ம 911க்கு கால் பண்ணிருக்கிறாப்ல, போலீஸ் நம்பருக்கு கால் பண்ணிருக்கிறார். ஆனா கனெக்ட் ஆகிறதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு, திரும்ப இப்ப கால் பண்ணா மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல கிடக்குது அப்படின்றாப்ல பேசிட்டு இருக்காங்க. இங்கேயும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டவுட் வருது, 30 வயசு ஆளு ஒருத்தன் அவரோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரு டவுட்டை கிளப்புறாங்க. சரி அப்ப அந்த பையன்கிட்ட விசாரிச்சிடலாங்கிறாப்ல இவங்க எல்லாம் பேசுறாங்க. நம்ம ஜானு கூட நானும் வரேங்கிறாரு, ஹோம்லேண்டை சேர்ந்தவர். அதே சமயம் இங்க லஞ்ச் பிரேக்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா பார்த்து பேசிக்கிறது வழக்கம். ஆனா இயர்போன் மாட்டி இருக்குது, இவங்க சாப்பிடுற இடத்துல வேற CCTV கேமராஸ் எல்லாம் இருக்குது, சம்பந்தப்பட்டவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கிறதுனால இவளை எச்சரிக்க முடியாம இவர் அப்படியே தடுமாறுறாரு. அந்த அம்மா ஏய் மறுபடியும் போலீஸுக்கு முயற்சி பண்றா அப்படி அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இன்னைக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது தெரியுமா, நீ டாபிக்க மாத்துவான். எப்ப ப்ரொமோஷன் கிடைச்சலாம் ஒரு மேட்டர், அதுவும் இங்க செக்யூரிட்டி வேலை, போலீஸ் ஆறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணும்போது அந்த பக்கம் காதுல மாட்டி இருக்கிற ப்ளூடூத்ல நொய்யின்னு வெள்ளம் ஏதாவது கத்திக்கிட்டு இருக்க, சி வாய முடுன்னுவான். ஆனா நம்ம ஹீரோயின் தன்னைத்தான் வாய முடுன்னு திட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. கோவம்
கோவமா அங்க இருந்து கிளம்ப போற சமயம் ஒரு நிமிஷம் நிப்பாட்டி என் வாழ்க்கையிலேயே நடந்த உருப்படியான விஷயம் நீ மட்டும் தான் ஒரு தடவை என்கரேஜ் பண்ணுவான். இப்பா சூப்பர்பா அப்படின்னு அந்த பக்கம் வில்லன் கூட பாராட்டுறாரு. இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசலான்னு அந்த ஜானும் இந்த அம்மாவும் முடிவெடுக்கிறாங்க. அதுக்குள்ள ஏற்கனவே போலீஸ் கிட்ட கொஞ்சம் அலர்ட் பண்ணி விட்டதுனால போலீஸ் அங்க வந்துருச்சு ஒரு 5-6 பேர். ரேண்டமா சில பேரை செக் பண்ணலாம், ஏன்னா சாலிடான ஆதாரம் கிடைச்சாதான் இன்ன ஏர்போர்ட்ல இன்ன பிளைட்ல இன்ன ஆளுன்னு செக் பண்ண முடியும். இப்ப 19 ரூபா தான் டீடைல் கிடைக்குது. ஏர்போர்ட்டை ஓரளவு கெஸ் பண்ண முடியுது, ஏன்னா இந்த ஏர்போர்ட்ல தான் நிறைய தப்பான விஷயங்கள் நடந்திருக்குது. ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, ஒருத்தர் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த ஏர்போர்ட்னு டிசைட் பண்ணியாச்சு. ஒரு 5-6 போலீஸ் அனுப்பிச்சு ரேண்டமான கஸ்டமர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் நடந்துட்டு இருக்குது. அதே சமயம் செக்யூரிட்டிஸ் எல்லாத்துக்குமே வேலைக்காக ஒரு மீட்டிங்காக உள்ள கூப்பிடுறாங்க. மீட்டிங் உள்ள கூப்பிட்டு ஏதோ போலீஸ் தப்பா நடக்குமோ பெருசா ஏதாவது நடக்குமோன்னு பயப்படுறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஆர்வமா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் யாராவது வந்தா அதை உடனே தெரியப்படுத்துங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு ஸ்கேன் டிவைஸ் அதை எடுத்து நம்ம டிஎலுக்கே தெரியாம டீம் லீடருக்கே தெரியாம டீம் லீடரோட அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி ஏற்கனவே பார்த்தான்ல அந்த சேப்பு தொப்பி போட்ட மனுஷன் பொட்டியை தூக்கிட்டு போனான்ல அவனோட பேரை தப்பா வேற மாதிரி மாத்தி எழுதி வச்சிருக்காரு. சோ இப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டா அதை செக் பண்றதுக்காக டீம் லீடர் சம்பந்தப்பட்ட ஆளை ஒரு தனி ரூமுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகேனா தான் திரும்ப அனுப்புவாங்க. இந்த ஒரு நடைமுறை இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி செஞ்சிருப்பான். சரி, இதை ஏன் இவங்க கிட்ட சொல்லிட்டு தெரியப்படுத்தல அப்படின்னு பார்த்தா இயர்போன் மாட்டி இருக்குது, என்ன நடந்தாலும் அந்த பக்கம் தெரிஞ்சு போயிடும், கேட்டுருவாங்க. சிசிடிவி கேமராஸ் இந்த ரூமுக்குள்ள இல்ல, அதனாலதான் அந்த ஸ்கேன் மேட்டரை எடுத்து சம்பந்தப்பட்ட ஆளை அவரோட டீடைல தப்பா என்ட்ரி பண்ணி வச்சிருக்கான். சோ இப்போ ஒரு பக்கம் அந்த பொட்டியை கொஞ்ச நேரத்துல செக்யூரிட்டி ஆட்கள் பிடிச்சிடுவாங்க, ஏன்னா டேட்டாவை தப்பா என்ட்ரி பண்ணி வச்சிருக்கனால. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காப்பாத்தணும், அதனால அங்க இருந்து இயர்போனை எடுத்து பேண்ட் பையில போட்டுக்கிட்டு குடு 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 குடுன்னு ஓடியாரான் ஹீரோயினை எச்சரிக்கைப்படுத்தலாங்கிறதுக்காக. அதுக்குள்ள அந்த பக்கத்துல வெள்ளம் போட போட்டு எப்பா அந்த பையன் அடங்குறாப்புல தெரியல, அவனை பயமுறுத்துறாப்புல ஏதாவது செய்ப்பான்னு சொல்ல உடனே அவரு வண்டி எடுத்துட்டு அந்த அம்மாவை சொன்னபடி குறிபார்த்து நிக்கலாமேன்னு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறார். தெரிச்சு ஓடியாந்துட்டான். ஹீரோயினை கூப்பிட்டா ஹீரோயின் வரமாட்டான், ஏன்னா அவளுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, ப்ரொமோஷனுக்காக சொந்த நண்பனையே சரக்கு ஊத்தி கொடுத்துருக்காங்க காஃபில அப்படிங்கிறாப்புல பேசடிபட்டிருக்கு. இவ்வளவு கீழ்த்தனமா நீ நடந்துப்பியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன்னு அந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஐயோ நான் சொல்றத கேளேன்னுவான். அதுக்குள்ள பார்த்தா அங்க இருந்து அந்த ரெட் கலர்ல ஒரு டாட்டை நெத்தியில அடிச்சு காட்டுவாங்க. ஸ்னைப்பர் அந்த பக்கத்துல இருக்கிறது நிஜம், சுட்டு தள்ளிடுவாருங்கிறாப்புல மிரட்ட வேற வழி இல்லாம அப்படியே அமைதியா திரும்பி போவான். பாத்ரூம் பக்கம் வாடான்னு சொல்லிருப்பாப்ல. பாத்ரூம் பக்கம் வந்ததும் சும்மா கண்ணா அப்படின்னு அடிச்சு தள்ளுவான். இல்ல ஒன்னவா ஆட்கள் தான் எப்படா போலீஸ்ல எடுப்பாங்க அப்படி இப்படின்னு திட்டி தள்ளிக்கிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓரளவு உஷாராயி வில்லனோட இடுப்புல சொருகிட்டு இருந்த ஒரு துப்பாக்கி ஏற்பட்டுக்குள்ள எப்படிங்க துப்பாக்கி வருதுன்னு நீங்க டவுட் கேட்கலாம். அங்கதான் ஒரு சின்ன சிக்கல், இவன் இங்க கொண்டு வந்திருக்கிறது பிளாஸ்டிக் துப்பாக்கி. பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக்கே தான், மெட்டலை தாண்டி வெறும் பிளாஸ்டிக்ல கூட துப்பாக்கியை கொஞ்சம் ஃபோர்ஸா சுட முடியும். ஆனா 4-5 தோட்டாக்களை இறக்கணுமே அந்த துப்பாக்கி ரிவர்ஸ்ல சுட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டது சூடு தாங்காம பின்னாடி சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல. எல்லாம் பின்னாடி வர கதை முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த துப்பாக்கி எடுத்து மிரட்டுவான், சுட்டுருவேன் அப்படின்னுவான். வேணான்னு வர அவரு உடனே ஒரு ஆளுக்கு போனை போட்டு என் லவர் எதுவும் செய்ய விடாம அங்க இருந்து வெளியில போய் சொல்லுன்னு உத்தரப்படுவான். இதோ போன் பண்றேன்னு போன் எடுத்தவன் அந்த கெமிக்கல் பாம்பை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டான். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த பாம்பு வெடிச்சிடும். ஏர்போர்ட்ல வெடிச்சிச்சுன்னா 25,000 பேர் சாவாங்க, ஏன்னா அவ்வளவு பிஸியா இருக்கு கிறிஸ்மஸ் டைம். பிளைட்ல வெடிச்சா வெறும் 250 பேர் தான் சாவாங்க. எனக்கு பிளைட்ல வெடிக்கணும்னு தான் ஆசை, ஆனா ஏர்போர்ட்ல வெடிக்க வச்சிடாத அப்படிங்கிறார். பாம் ஸ்குவாட் எல்லாம் இங்க வர சொல்லி அவங்க செக் பண்ணி பாம்பை டிஃப்யூஸ் பண்றதெல்லாம் நடக்காத காரியம், அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நடக்காத காரியம். ஆனா அந்த பாம்பை எப்படி ரீசெட் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், அதை உனக்கு நான் சொல்லித்தரேன், ஆனா அதுக்கு நீ அந்த பட்டிக்கு பக்கத்துல போய் நிக்கணும் போ அப்படிங்கிறார். இவனுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. ஆமா, ஏன்னா அடுத்த கொஞ்ச நேரத்துல 25,000 பேர் இங்க சாக போறாங்கன்னு சொன்னா யாருக்கு தான் பதட்டம் வராது. அவன் பதட்டப்படுறான். சரிப்பா விட்டுருப்பா, நீ சொல்றதை செய்யறப்பாங்கிறாப்ல. துப்பாக்கி கூட நீ எடுத்துட்டு போ போ அப்படின்னு விரட்டி வரான். இல்ல சரி நீ இவனும் துப்பாக்கி எடுத்துட்டு குடு 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 குடுன்னு ஓடுவாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த சிவப்பு தொப்பி போட்டவரை பெட்டியோட நம்ம டிஎல் ஒரு தனி அறைக்கு கொண்டு போய் செக் பண்ணிட்டு இருக்கிறார். அதே சமயம் நிறைய நம்பர்ஸ் எல்லாம் என்ட்ரி போட்டு டப்புன்னு உள்ள வரான். துப்பாக்கி மலையில இதை பண்ணாதீங்க அப்படின்னு மிரட்டுறான். டேய் வேணாண்டா, உனக்கு இப்பதான் ஒரு கர்ப்பிணியான ஒரு லஃபர் இருக்கிறா, நாளை பின்ன குழந்தைகளை எல்லாம் பார்க்கணும், நாளை பின்ன உன்னோட அப்பா ஒரு கொலைகாரங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், சுற்றாதங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் போட்டுட்டு இருப்பாப்ல. இவனுக்கு சுடுறதுக்கு விருப்பமே இல்ல, ஆனா வாக்கி டாக்கியில பேசுறாப்ல. இந்த பக்கம் ப்ளூடூத்ல பேசிட்டு இருக்கிற அந்த வில்ல சுடுன்னு மிரட்டிக்கிட்டே இருப்பான். சுடலாமே முயற்சி பண்ணவர் ஒரு கேட்ஸுக்கு பெற முடியாம அப்படியே துப்பாக்கியை கீழே இறக்கிறார். ஆனா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த சிவப்பு கலர் தொப்பி போட்டாலே அங்கிருந்த ஒரு பேனாவை எடுத்து இறக்கமே இல்லாம அந்த பெரியவரோட கழுத்துல சொல்லிட்டாங்க. ஐயோ ஏன்டா அப்படி பண்ணேன்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வரும். அந்த பையில அடிச்சு பின்னாடி தள்ளுவாரு. என்னதே செஞ்சுறாங்க, அவங்க சொன்னதை நான் செஞ்சேன் அப்படிங்கிறப்பல அந்த சேப்பு பட்டா சொல்லுவான்.
எது அவங்க சொல்றதான் நீ சரியா? காதுல பார்த்தா காதுல ஹெட்போன் இருக்குது, நம்ம ஹீரோவோட காதுல ஹெட்போன் இருக்குது. இவங்க ரெண்டு பேரையுமே எவனோ ஒருத்தர் மிரட்டி தான் இந்த வேலையை வாங்குறாங்கிறது அப்பட்டமா தெரியுது. சரி, இந்த சிவப்பு தொப்பி போட்டவரோட ஆள் யாருன்னு பார்த்தா அங்க ஒரு வேன்ல ஒருத்தவர் அடைபட்டு கிடக்குறாருல, அவரே தான். ஆமா, அங்கெல்லாம் இதெல்லாம் சகஜம். சோ இந்த சிவப்பு தொட்டியோட ஹஸ்பண்ட தான் அங்க பிடிச்சு வச்சிருக்காங்க, அந்த சிசிடிவி கேமரா வேனுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வழி அங்க வந்து சேர்ந்தாரா. இப்போ அந்த டைமிங்க நிப்பாட்டுறதான் பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாப்ல வில்ல, எப்படி அதை திறக்கணும், பின் பக்கமா திறக்கணும், அதை தாண்டி இப்படி வலது பக்கமா திருப்பணும், அப்புறம் உள்ள இருந்து இப்படி ஓபன் பண்ணேன்னா அதுக்குள்ள இந்த ரீசெட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. அதே மாதிரி அவன் செய்யப்பட அப்படியே அந்த டைம் ரீசெட் ஆயிடுச்சு. நல்ல வேலை, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. இதன் மூலமா எப்படி இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றது, கலட்டுறதுங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் போலீஸ்காரமா வண்டியில போய்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப நம்ம டெக்காய் அவன் போன போட்டு, இப்ப ஏதோ ஹோம்லாண்ட்ல இருந்து ஜான் ஒருத்தரை உங்ககிட்ட இன்னும் டீடைல் கேட்கணுங்கிறதுக்காக இப்பதான் அனுப்பி வைக்க போறதா நியூஸ் வருது. ஆனா ஏற்கனவே ஜானுங்கிற ஒருத்தன் இங்க ஆல்ரெடி வந்துட்டான், கார்ல பக்கத்துல உட்காந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இது போலியான ஜானா அப்படிங்கறத இந்த அம்மா கணிச்சிருச்சு. ஆமா ஆமா, ஜான் கூட தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனை கட் பண்ணோம். என்ன இனிதான் ஜான் வருவாருன்னு சொன்னா இந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது, சம்திங் ராங்கிறத அந்த டெக்கை புரிஞ்சுக்கிட்டானா என்னன்னு தெரியல. ஆனா இந்த அம்மா அப்படியே லைட்டா போனவங்க தப்புன்னு துப்பாக்கி எடுத்து யார் ராணி அப்படின்னு மிரட்டுறாங்க. ஜானுங்கிறவரை இப்பதான் அந்த ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்டு வர்றார். அப்ப எங்களோட கால் எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறீங்களான்னு மிரட்டுறாங்க. ஆமா அப்படிங்கிறான் அவன். எங்களுக்கு எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்குங்கிறான். சமயம் கிடைக்கும் போது அந்த துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு அவங்களுடைய பயங்கரமா சண்டை போடுறான். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை நடக்கும். பொதுவா அந்த கார் சேசிங், கார் ஆக்சிடென்ட் ஆகிற அந்த சண்டை எல்லாத்தையுமே காருக்கு வெளியில இருக்கிற வியூ வச்சு எப்படி எல்லாம் நடக்குங்கிறத நமக்கு காட்டியிருக்காங்க. ஆனா முதல் தடவையா ஒரு காருக்குள்ள அவர்களோட அனுபவம் எப்படி இருக்குங்கிறப்பல ரொம்ப அருமையான ஒரு சண்டையை காட்டினாங்க. அந்த சண்டையோட முடிவுல என்னவோ காரு கண்ணா பின்னான்னு ஓடி ஒரு கட்டத்துல சுத்தி இருக்கிற பல வண்டிகளோட மோதி அப்புறம் மொத்தமா கீழே விழுந்து ரெண்டு பேரும் தலைகீழா கிடப்பாங்க. அப்படி தலைகீழா கிடக்கும் போது கூட அந்த அம்மாவை கழுத்து நினைச்சு கொல்ல பாக்குறாங்க. அந்த அம்மா ரொம்ப சிம்பிளா அவங்களோட துப்பாக்கி எடுத்து அந்த பையில சுட்டு எப்படியோ வெளியில வந்துட்டாங்க. அவங்களோட போலீஸ் பேட்சை காமிச்சு உடனே உங்களோட வண்டி தேவைப்படுது, ஏர்போர்ட் வந்து வண்டியை கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. ஏர்போர்ட்டை நோக்கி வேகமா வராங்க. இந்த பக்கம் டீலோட பாலியை ஒளிய வச்சுட்டு வெளியில ஒருத்தன் இவங்களை என்ன இவங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சந்தேகப்படுவான். அவன் உள்ள வரும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா கீழே அந்த சிவப்பு தொட்டி பட்டவன் கையில துப்பாக்கி வச்சு எடுத்தா இருப்பான், சந்தேகப்பட்டா சுட்டுலாமேன்னு. நல்ல வேலை அவர் இவங்களை அதுக்கு மேல நோண்டாம கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் இவங்க அந்த பெட்டி எடுத்துட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்காங்க. பாடியை வேற அதுக்குள்ள வச்சு தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க, எங்க ஒரு ட்ரேல வச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி போற அந்த சிவப்பு சட்டா இருக்கிறாருல, சிவப்பு தொப்பி, அவரோட ஹெட்போன்ல வில்லன் பேசுற சத்தம் கேக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் ஆள் இல்லாத இடத்துக்கு போன பிறகு நம்ம ஹீரோவை சுட்டு கொன்னிட சொல்லி அவன் உத்தரவு போட்டுருக்கான். இது தெரியாம நம்மளால அப்படியே தள்ளிட்டே போய்கிட்டு இருப்பாரு. நல்ல வேலை, ஆனா ஒரு டேனிங்ல அவன் துப்பாக்கி எடுத்து சுட போற சமயம் அங்க இருக்கிற கண்ணாடியில பார்த்து குனிஞ்சுக்கிறாப்ல. குனிஞ்சு அவங்களோட பயங்கரமா சண்டை நடக்கும். சண்டையில அந்த துப்பாக்கியை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அங்க நோட் பண்ணிருக்கீங்களா, ஏர்போர்ட்ல கரெக்டா அந்தந்த பொட்டிங்க அந்தந்த பிளைட்டுக்கு எப்படி போய் சேருதுங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. பெரிய எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். அதுலதான் இவங்க சண்டை போட்டு அங்கங்க விழுந்துட்டு இருக்காங்க. பொட்டி வேற அங்கங்க விழுந்து இடம் மாறிக்கிட்டு போயிட்டே இருக்குது. பரபரப்பான சண்டைங்க. சண்டையோட ஒரு முடிவுல அவங்க கையில தான் துப்பாக்கி கிடைக்குது. துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோ விரட்டிக்கிட்டு இருக்க, பொட்டி எடுத்துட்டு அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். 4-5 தடவை சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தோட்டா நம்ம ஹீரோ மேல படவே படாது. ஆனா இது பிளாஸ்டிக் துப்பாக்கி இல்லையா, தோட்டா வெளியில வர வர அந்த சூடுல அது உள்டாவா வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு ஏற்கனவே வில்லன் சொன்னானே, அதே மாதிரி 5வது தோட்டா முன்னாடி போகாம பின்னாடி வந்துருச்சு. அவனோட கழுத்துல சொருகிடுச்சு, அப்படியே கீழே விழுந்துட்டான். இவர் வந்து எட்டி பாப்பாரு. சாகர திருவாயில ஐ எம் சாரி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு தொப்பி போட்ட ஆளு இறந்துடுறான். அவரோட போன் எடுத்து முதல் விளையாட்டனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு தான் போனை போடுறான். கேர்ள் ஃபிரெண்ட ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள சேஃபா போய் ஒளிஞ்சுக்கோ, இல்ல ஏதாவது ஒரு போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லணும். ஆனா அவ போன் எடுக்கல, வேற யாருடைய பேசிட்டு இருக்கிறா. அதனால தான் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருப்பான், சின்ன எடுபடி வேலை பாக்குற பையன் தான், அவனுக்கு மெசேஜ் போட்டு விட்டுக்கிறார். பெரிய ஆபத்து இருக்குது, என் கேர்ள் ஃபிரெண்ட போலீஸ் கிட்ட சேஃபா போய் தஞ்சமடைய சொல்லுன்னு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்ததான் அவனுக்கு பதட்டம். அதே சமயம் இங்க ஏர்போர்ட் வாசல்லையே வண்டியை போட்டு போலீஸ் சொல்லி அந்த அம்மா உள்ள வருது. அந்த நண்பரை தான் பாக்குது. உங்க டீம் லீடரை உடனே பாக்கணும்னு கேட்க, டீம் லீடருக்கு கால் பண்ணா எடுக்கல, வாக்கி டாக்கில பேசல. அப்ப டீம் லீடர் உயிரோட இருக்காருன்னு தெரியல. அப்புறம் ஹீரோவோட பேரை சொல்லிவிட்டு, ஜானத்தனா ஹீரோவோட பேரு, அவனை பாக்கணும்னு சொன்னா அவனை எங்க இருக்கிறான்னு தெரியல. உடனே அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு முன்னாடி நிப்பாட்டணும் அந்த அம்மா உத்தரவுப்படுது. சரின்னு எல்லாரும் பரபரப்பாறாங்க. அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஹோம்லாண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு சேதி போகுது. காட்டு தீயா பரவுது. ஏகப்பட்ட வண்டி இங்க வேகமா வர வந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம வில்லங்கார சும்மா இருக்கிறானா, அவங்கிட்ட ஜிபிஎஸ் லொகேஷன் டிராக்கர் ஒன்னு இருக்குதுங்க. அந்த பொட்டி எங்க போனாலும் ட்ராக் பண்ணி வர முடியும் போல. அப்படி அவன் ட்ராக் பண்ணி இந்த பக்கத்துல வந்துட்டான். டேய் சொன்னா கேளு, பொட்டியை கொடுத்துரு அப்படின்னு மிரட்டி பாக்குறாப்ல. ஆனா பொட்டியை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இல்ல. வாழ கொண்டுட சொல்லிடுவேன்டா அப்படின்னு சொல்லி
பாக்குறாரு, அப்பயும் அடங்கல. அப்படியே போனை போட்டு நம்ம ஹேக்கர் கிட்ட அந்த பொண்ணை கொன்னுடுங்கிறாரு. சரின்னு அவனும் கிளம்புறான். இந்த பக்கம் நம்மால ஓடிக்கிட்டே இருக்கிறான், இவன் விரட்டிக்கிட்டு சுட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய சூழல். அப்பதான் ஒரு மேட்டரை நோட் பண்றான். இதே மாதிரி ஒரு மாடல் ஒரு பொட்டி அங்க இருக்குது. ஆனா இந்த பொட்டியை விட அந்த பொட்டி சைஸ்ல கொஞ்சம் பெருசு. வில்லனோட இந்த பொட்டி சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய பொட்டியா அங்க ஒண்ணு இருக்குது. ஏதோ ஒரு யோசனை அவனுக்கு வருது. தப்புன்னு அந்த யோசனையை செயல்பட்டுட்டான் போல. ஏன்னா துப்பாக்கியோட இந்த பக்கத்துல வந்து பாக்கும்போது பொட்டி மட்டும் அங்க இருக்குது. அதுல ஒரு சிவப்பு கலர்ல ஒரு டேக் போடப்பட்டிருக்கும். அது போடப்பட்டு கரெக்டா இருக்குது. சரி, ஓகே, எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழ்றாடே, பொட்டியாவது திரும்ப கொடுத்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா உனக்கு கொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா பொட்டியை தள்ளிட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். இந்த பக்கம் அந்த பொடிப்பையன் போய் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அந்த மெசேஜை காட்ட, அதான பார்த்தேன், அதனாலதான் என் ஆளு காலையில இருந்து ஒரு மாதிரியா நடந்துகிட்டு இருந்தானா. ஆனா இந்த மெசேஜோட சாராம்சம் என்னன்னு எனக்கு புரியலையே. ஏதோ எழுதியிருக்கும். இது என்னவா இருக்குன்னு யோசிச்சா அதே பேர் போட்ட வேன் அங்க வந்து நிக்குது. அந்த வேனுக்குள்ள இருந்து ஒருத்தன் இறங்குறான். ஆஹா, அப்ப இவன் தான் கொலை பண்ண வரான்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஓடுவாங்க. சரி, முன்னாடி போ, நான் கொஞ்சம் அவன் கூட லைட்டா சண்டை போட்டு பாக்குறேன்னு பொடி அங்க வந்தா வயிற்றுலயே ஒரு கத்தியால இறக்கி விட்டாங்க. இறக்கிட்டு விரட்டுறான். அந்த அம்மா வேற வழி இல்லாம ஏர்போர்ட் விட்டு வெளியில ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் இவங்க போலீஸ்காரம்மா உள்ள வந்து பார்த்தா இங்க துப்பாக்கி சூடெல்லாம் நடந்திருக்குது. மேட்டர் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு இன்னும் எஸ்கலேட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோ எங்க உட்காந்து அந்த மெஷின் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தான், பொட்டி எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு அப்படின்னு பார்த்தா நியூயார்க்குக்கு போக வேண்டிய அந்த ட்ராக்கை மட்டும் தான் அவன் செக் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருந்தான். சோ பிரச்சனை இருந்தா அப்ப நியூயார்க் ஏரியால தானே பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நியூயார்க்குக்கு போக வேண்டிய அந்த பிளைட் எல்லாம் நிப்பாட்டுங்க, அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸை ஏத்த வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் உத்தரவு கொடுக்குறாங்க அந்த அம்மா. அதே சமயம் இங்க ஒரு போலீஸ்காரர் பூத்துக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் நோக்கி ஓடியாந்தா வேன்ல விரட்டிக்கிட்டே வர்றான். ஆல்மோஸ்ட் இடிக்கிற சமயம் வேற ஒரு வண்டி குறுக்கால வந்ததுனால இந்த அம்மா தப்பிச்சிச்சு. வண்டிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சு அந்த அம்மா ஆடுபலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் அவன் கண்ணில் படல, தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை அந்த அம்மா பாத்துருச்சு. ஓடாத சுற்றுவேனை நிப்பாட்டி கை விளங்க மாட்ட முயற்சி பண்ணும்போது அவங்கள தள்ளி விட்டு அவங்க கையில இருந்த துப்பாக்கி கீழே விழும். அதை கையில கூட எடுக்கல. அந்த துப்பாக்கியை காலால அந்த பக்கம் உதச்சு விடுறான், தள்ளி விடுறான். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி இல்ல, நான் என் கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்தி ஆகணும், ஃபர்ஸ்ட் அடுத்து உங்களை உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஓடுவான். அந்த வில்லன் பாக்குறதுக்கு ஒரு வெள்ளைக்கார மாதிரி இருக்கிறான். அமெரிக்கனா இருக்க வாய்ப்பு இருக்குது. வயசு ஒரு 50 தொட்டு இருக்கும். பிளாக் கலர்ல ஒரு தொப்பி போட்டிருப்பான். அவன் கையில ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில சிவப்பு கலர்ல ஒரு ரிப்பன் கட்டப்பட்டிருக்கும். அவனுக்கு கிரவுண்ட்ல டீம் இருக்குது. அவன் சொல்றதை செய்யறதுக்கு நிறைய டீம் இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் அவன் ஹேக் பண்ணிருக்கான். கண்ட்ரோல் இருக்குது. பாக்குறதுக்கு பக்கா ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. எப்படியாவது மக்களை காப்பாத்துக்கன்னு கத்திட்டு அவன் ஓடுவான். போலீஸ் வண்டிகள் எல்லாம் தெரிச்சு வேகமா ஏற்பட்ட நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக வேற அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த அம்மா ஒரு கட்டத்துல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவ என்னடா பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு எங்கன்னு விசாரிக்கிறான் கூட வேலை பாக்குறவங்க கிட்ட. இந்த பக்கம் தான் போறான்னு சொல்ல சரி வெளியில போயிருப்பாளான்னு வெளியில இவரு ஓடியாராரு. ஏன்னா வெளியில தான் ஒரு பூத் இருக்குது, அங்கதான் போலீஸ் இருக்குது, அங்கதான் போயிருக்கணும் யோசிச்சுக்கிட்டு ஓடியாரா. பார்த்தா பக்கத்துல நெருங்கிட்டாரு. ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அதே சமயம் அங்க ஒரு பாட்டில் கிடைக்கும். அதை எடுத்து தலையில நங்குன்னு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு ஓடியாருவான். இவனும் ஓடியாருவான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துறாங்க, கட்டி பிடிச்சிடறாங்க. ஆனா ஹேக்கர் துப்பாக்கி எடுத்து சுடப்போவான். அவன் மேல தோட்டா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவளை இந்த பக்கம் திருப்பி அவன் குறுக்கால போயிட்டான். துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. அவ்வளவுதான், ஹீரோ செத்துட்டானு பார்த்தா ஹீரோ சாகல. மாறுதல அந்த ஹேக்கர் செத்து கிடக்குறான். இது எப்படி சாத்தியமாச்சுன்னா லைட்டா பிளாஷ்பேக் போறோம். நம்ம ஹீரோயினை அந்த வேன்ல விரட்டிக்கிட்டே வந்து இடிக்க போகும்போது வேற ஒரு வண்டி குறுக்கால வந்ததுல அந்த விபத்துல உள்ள பணைய கைதியா இருக்கிற ஒருத்தர் அவரோட ஹூக்கு ரிலீஸ் ஆயிடும். அவர் தான் உள்ள கிடந்த துப்பாக்கி எடுத்து இவனை சுட்டு நம்ம பேரை காப்பாத்தி இருக்கிறார். ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருக்கிறார். தேங்க்ஸ்ன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். என் ஆளு சிவப்பு கலர் தொப்பி போட்டிருப்பான், ஏதோ ஒரு பெட்டியை கொடுத்து அமிச்சாங்கன்னு சொல்ல மன்னிச்சுக்கங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக அந்த மனுஷன் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போலான்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆனாலும் அவர் பாவம் கடைசியில இறந்துட்டாருன்னு எடுத்து சொல்லுவாப்ல. அப்பதான் அவர் சொல்லுவாப்ல அவங்கிட்ட 2 டிக்கெட் எடுத்தானுங்க, ஒன்னு நியூயார்க்குக்கு ஒன்னு டிசிக்கு, வேற ஒரு ஊருக்கு போல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா ஒன்னு டிசில இருந்து திரும்ப அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாப்ல. நம்ம ஹீரோ பார்த்ததும் நியூயார்க்கு பக்கம் தான் அவங்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது பிளான் ஏ. ஒரு கால் பிளான் ஏ போலீஸுக்கு தெரிய வந்து நியூயார்க்கு போற அந்த பிளைட்டை நிப்பாட்டுற பட்சத்துல பிளான் பி என்னன்னா டிசிக்கு போற பிளைட் வழியா ஏறி போகணுங்கிறது தான். அதே மாதிரி நியூயார்க்கு போற வண்டியிலையும் ஒரு டார்கெட் ஒன்னு இருக்குது. இப்ப டிசிக்கு போறோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இல்லையா, பிளான் பி. அதுக்கும் அதே பிளைட்டுக்குள்ள ஒரு டார்கெட் ஒன்னு இருக்குது. அது என்னங்கறத இன்னும் நான் பக்கத்துல வரும்போது சொல்றேன். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வில்லன் டிசி போறதுக்காக தயாராகிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு பேராசூட் தேவைப்படுது. ஒரு லேடி வந்து பேராசூட்டை கொடுத்துட்டு அசால்ட்டா போறான். இந்த பக்கம் அந்த ஜான்னு ஒருத்தவன் தான் ஒரு FBI போய் சொல்லி வந்தால ஹோம்லேண்டர்னு சொல்லி அந்த பையலோட மூஞ்சியை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட்டா அமெரிக்கால வேலை பார்த்திருக்கிறார். ஆனா அதன் பிறகு நிறைய பணம் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு பிரைவேட் ஆயுதப்படையில போய் சேர்ந்துட்டார். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பெரிய டீம் இங்க கிரவுண்ட்ல இருக்கிறதாவும் இவங்க எல்லாம் பக்கா ப்ரொஃபஷனல்னு எனக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுத்தா. அவன் சொல்றத பார்த்தா மேட்டர் ரொம்ப பெருசா இருக்கும் போலயே இந்த பொண்ணு போன்ல பேசிக்கிட்டே வருவா. இருக்கிற எல்லா ஃபிளைட்லயும் ஆயுதத்தோட சம்பந்தப்படுறாப்ல ஏதாவது ஒரு அதிகாரியோ
இல்ல அரசியல்வாதியோ இல்ல ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குதா, செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இவனும் தெரிஞ்சு செக் பண்ணிருப்பான். ஏகப்பட்ட போலீஸ் படையோட 50 வயசுக்கு மேற்பட்டவன், கருப்பு கலர் தொப்பி போட்டவன், அமெரிக்கன், கையில ஒரு பொட்டி இருக்கும், பொட்டியில சிவப்பு கலர் ரிப்பன் மாட்டப்பட்டிருக்கும். அந்த ஆளை தேடுங்கன்னு சொல்லி ஃபுல்லா வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அவரை செக்கிங் பாயிண்ட் எல்லாம் தாண்டி உள்ள வந்துட்டார். பொட்டியை கொண்டு போய் அவரோட சீட்டுக்கு மேல இருக்கிற அந்த ஸ்டோரேஜ்ல வைக்கணும்னு பார்க்கும்போது அவரால் அந்த கதவை அடைக்கவே முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடக்க முடியல. சார் அது பொட்டி ரொம்ப பெருசா இருக்கு சார், அடக்க முடியாது சார்னு அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க. இல்ல நான் அளந்து வாங்கின பொட்டி தான், உள்ள போகணுமேனு யோசிக்கிறேன், ஆனா மூடல. சார் அது பெருசுதான், இங்க வைக்க முடியாது, கொண்டாங்கன்னு வாங்கி அந்த பிளைட்டோட கீழ் பகுதியில பெரிய பொட்டி எல்லாத்தையுமே அடிக்க வைப்பாங்க. அங்க கொண்டு போய் வச்சிட்டாங்க. அதுல டேக் ஒட்டிருக்கும்ல, அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் இந்த பிளைட்ல இங்கதான் அது வண்டி இருக்குன்னு லொகேஷன் டேட்டால போய் சேவ் ஆயிருக்கும். சரிடா என்ன நடக்குது, இவன் வாங்கினது சின்ன பொட்டி, இதுக்குள்ள போகணும்னு அளவு பார்த்து கரெக்டா வாங்கின பொட்டி. இப்போ இவனால மூட முடியலையே, என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதே மாதிரி சைஸ் இருக்கிற ஆனா கொஞ்சம் பெரிய பொட்டிக்குள்ள எல்லாத்தையும் மாத்தி வச்சிட்டான். பொட்டி பெருசானதுனால அதை கண்டிப்பா பிளைட்ல கீழே தான் வச்சாகணும். இதுதான் நம்ம ஹீரோவோட திட்டம். அது மட்டும் இல்லாம இப்ப பொட்டி கீழே போய் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். அதை தடுக்க முயற்சி பண்ணா கீழே வச்சு அந்த பாமை பிளாஸ்ட் பண்ணிடுவேன், 25,000 பேர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி மிரட்டுறான். பிளைட் மேல ஏறிடுச்சுன்னா கூட ரிஸ்க் கம்மியாகும், அதனால எக்காரணத்தை கொண்டு அந்த பிளைட் நிப்பாட்ட வேண்டாம், பிளைட் போயிட்டே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே இந்த பொட்டியை திறந்திருக்கிறேன், உள்ள இருக்கிற பாமை எப்படி டிஃப்யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு அவன் சொல்லி கொடுத்திருக்கான். சோ நான் அதை டிஃப்யூஸ் பண்றேன், போ அந்த போலீஸ்கார மாட்டை இதை பத்தி எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா டிசிக்கு போற அந்த வண்டியில ஒரு அரசியல்வாதி லேடி இருக்கிறாங்க. அவங்க இந்த தனியார் ஆயுத படைகளுக்கு தேவையில்லாம நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது, அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. அவங்க சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த தனியார் ஆயுத கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது. அவங்களுக்கு எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அப்படியெல்லாம் யுத்தம் நடக்கும்போது அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. எல்லா நாடுகளும் யுத்தமே இல்லாம அமைதி பூங்காவா இருந்தா இந்த தனியார் ஆயுத கம்பெனிகளுக்கு லாபமே கிடையாது. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல முட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வேற தனியார் ஆயுத கம்பெனிகளுக்கு நாம கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாதுன்னு வேற சட்டசபையில பேசிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த அம்மாவை போடணுங்கிறது அவங்களுக்கு திட்டமாயி போச்சு. ஆனா ஒரு தனியார் ஆயுத கம்பெனி கொண்டுச்சுன்னு தெரிஞ்சா பிரச்சனை வேற மாதிரி போகும். அந்த பழிய ரஷ்யா மேல போடணும். அதனாலதான் ரஷ்யால மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அதை ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணி ரஷ்யக்காரங்களோட டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு அமெரிக்க அரசியல்வாதிய கொல்லணும். அப்படி மட்டும் நடந்துருச்சு அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல யுத்தம் வரும். அப்படி யுத்தம் வந்தா இவங்க நல்லா காசு பார்க்கலாம். சோ ஓப்பனா நடந்தா இப்படி இந்த கோணத்துல அரசியல் காரங்கெல்லாம் யோசிச்சாங்கன்னா, அரசியல்வாதிகள் எல்லாம் யோசிச்சாங்கன்னா யுத்தம் நடக்கும், காசு பார்க்கலாம். சரி இந்த கான்செப்ட்ல யோசிக்கல. சரி ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, ரஷ்யா மேல அவங்களுக்கு சண்டையை வரல, அப்படியே விட்டா கூட இவங்களுக்கு எதிரா சட்டத்தை கொண்டு வர நினைச்ச ஒரு அரசியல்வாதியை கொண்டுறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு இதுல ப்ராஃபிட் தாங்கிற மாற்ற டிசிக்கு போற அந்த வண்டியில இருக்கிற இந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்துட்டு இதுதான் நடக்குதுங்கிறத டெக்கு கையும் அந்த அம்மாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ திருச்சி ஓடியாராம். ஃபிளைட் வேற டேக் ஆஃப் ஆறதுக்காக மூவ் ஆகிட்டு இருக்குது. மூவ் ஆன வண்டியை ஒரு செகண்ட் நிப்பாட்டுங்கன்னு அந்த பக்கத்துல நிப்பாட்ட சொல்லிருப்பாங்க. வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஸ்டாண்ட் பை மோடுல. என்னமா வண்டி எடுக்கவா நிப்பாட்டவா அப்படின்னு அந்த பக்கத்துல ஒரு அதிகாரி கேட்டுட்டு இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஓடியாந்து நான் தான் ஹீரோவோட காதலி அப்படிங்கறத எடுத்து சொல்லி அவன் சொன்ன அந்த எல்லாத்தையுமே சொல்றான். இங்கேயே வண்டியை நிப்பாட்டிங்கன்னா வெடிக்க வச்சிருவான், மொத்தம் 25,000 பேர் சாகணும், அதனால வண்டியை மேல ஏத்துங்க. பொட்டியை வந்து பெரிய பொட்டியா வச்சதுனால இப்ப கீழே சரக்குகளோட சரக்கா தான் அந்த பொட்டி இருக்குது, ஏன் ஆளு போய் எப்படியாவது அதை டிஃப்யூஸ் பண்ணிடுவான், அப்புறம் அவனை அந்த ஒரு ஆளை பிடிக்கிறத பத்தி நாம முயற்சி பண்ணலாங்கிறப்பல அவன் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்ல இவங்களுக்கு இப்ப வேற வழி இல்ல. 25,000 பேர் சாகடிக்கிறதா, சரி பரவாயில்ல ரிஸ்க் எடுக்க, சரி ஓகே வண்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னு விட்டுறாங்க. வண்டி இப்ப டேக் ஆஃப் ஆக போகுது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ போய் கீழே ஏறிட்டாங்க, உள்ள ஏறி உட்காந்துட்டான். ஃபிளைட்ல இண்டிகேட்டிங் அடிக்கும், ஏதோ எரர் நினைச்சுக்கிட்டு பைலட் அதை கண்டுக்கல, உள்ள வந்தாச்சு. அதே வண்டிக்குள்ள அந்த டார்கெட் அந்த அம்மா அந்த அரசியல்வாதி அம்மாவும் இருக்கிறாங்க. இவன் அங்க ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். செக் பண்ணி அந்த பொட்டி எடுக்கலான்னு பார்த்தா வண்டி மேல ஏறும்போது பொட்டியெல்லாம் சரிஞ்சிடும். அதுல இருந்து ஒரு வழியா அந்த வண்டியை தேடி எடுத்து அதை மேனுவல் மோடுக்கு மாத்தி இருக்கிறான். ஏன்னா அவர் ரிமோட்ல ஆன் பண்ணிடக்கூடாதுன்னு. போன்ல செக் பண்ணி பார்த்தா இப்ப மேனுவல் மோடுன்றதுனால ஒரு கால் கீழே நம்ம ஹீரோ வந்துட்டானு புரிஞ்சுக்கிட்டு இவரை யாரும் ஆள் இல்லாத சமயம் அங்க இருக்கிற ஒரு டோரை திறந்து அவர் கீழே வரார். அதுக்குள்ள நம்ம பையன் ஏதோ பண்ணி வச்சிருக்கான், பண்ண முயற்சி பண்ணிக்கிறான். அதுக்குள்ள அவர் வந்துடுறாரு, துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு மிரட்டுறாரு. நம்மளால இல்ல நீ அப்படிலாம் செய்ய மாட்ட, தெரியாதனமா பொட்டியில மட்டும் பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடிக்கல, அதுக்குள்ள கால்ல சுட்டு போடுறாங்க. அப்படியே உரமா விழுந்து கிடப்பார். அப்பயும் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். விருட்டுன்னு அந்த பக்கத்துல போயிட்டு இந்த பக்கத்துல வருவான். என்னடா செக் பண்ண பார்த்த அப்படின்னு பார்த்தா அது ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்குது. அதே சமயம் உள்ள நடக்கிற இங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கும். பிளைட்டுகளால உள்ள நடக்கிற குத்த பார்க்க முடியுது. பார்த்தா ஆயுதத்தோட 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெரிஞ்சிருச்சு. நாங்க வண்டியை திருப்புறோம்,
வண்டியை மறுபடியும் ஏத்துற இறக்கத்துல இறக்க போறோம்னு சொல்லிட்டு அதே ஏர்போர்ட்டுக்கு வண்டியை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதே சமயம் இங்க நடக்குதுன்னு பாருங்க. வந்தவரு என்னடா அவ்வளவுதானா, இதுக்கு மேல ஏதாவது பெருசா பண்ணுவேன்னு நினைச்சேன், உன்ன மாதிரி உதவா கடைக்கு போலீஸ் வேலை கிடைக்குமான்னு திட்டுறாரு. திட்டிட்டே அந்த பொட்டியை ஓபன் பண்ணி ரீசெட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் ரிமோட் கண்ட்ரோல் அக்சஸ் கிடைக்கும். அதுக்காக பொட்டியை ஓபன் பண்ணி போதுதான் தெரியுது உள்ள இருக்கிற 2 சிலிண்டர்ல ஒரு சிலிண்டர் அந்த கெமிக்கல் லிக்விடையே அவன் கையில எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அவர் சாக்கா ஆவாரு. அடுத்த நடி விருட்டுன்னு ஓடி போய் ஒரு தள்ளு அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள வில்லனை தள்ளி விட்டுட்டாப்ல. கையில இருந்த அந்த சிலிண்டரையும் உள்ள போட்டு உடைச்சிட்டு மூடிடுறாரு. அது உடைச்சதும் கேஸா ஃபார்ம் ஆகி உள்ளேயே அந்த வயலை கொலை பண்ண ஆரம்பிச்சிருது. அவன் ஐயோ கத்துதான், ஒண்ணு விளக்காது. அது ஒரு ஏர் டைட் கண்ணாடி கூண்டு அது. அதனால உள்ள இருக்கிற கேஸ் வெளியில வராது. உள்ள ஆள் அவுட்டு செத்துட்டான். அவ்வளவுதாங்க. வண்டி அப்புறம் ஒரு வழியா திரும்ப வந்து லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனதுமே நம்மளால அங்க இருந்து எகிரி குதிப்பான். போலீஸ் வரும்போது நான் நிரபராதின்னு சொல்லி கையை நீட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா போலீஸ்க்கு என்ன தெரியும், எவன் நின்னாலும் சரி அவனை அரெஸ்ட் பண்ணதான் நினைப்பாங்க. கீழே படுக்க போட்டு அரெஸ்ட் பண்ண போற சமயம் அந்த அம்மா வந்து விடுங்க, அவன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திருக்காங்க எடுத்து சொன்னதும் எல்லாரும் விட்டுருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஓடியாடுவா. 2 பேரும் ரொம்ப நாளுக்கு பிறகு ஹீரோயிசத்தை காட்டின நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கும். சந்தோஷப்படுறாங்க. உள்ள என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்குது. வேற வழி தெரியல, ஒரு கண்ணாடி கொண்டுக்குள்ள அந்த வேலை போட்டு அந்த சிலிண்டரை வெடிக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. சரி, சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புங்க, கேஸ் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க. ஏன்னா எப்படி அந்த கேஸை நல்லிஃபை பண்ணி மக்களை காப்பாத்துறதெல்லாம் அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கும். இப்போ இவங்க எல்லாம் சேஃப் ஆயிடுறாங்க. உன்னோட திட்டம் எல்லாம் கரெக்டா வேலை செஞ்சிருக்கா, சூப்பரான பாராட்டுறாங்க அந்த அம்மா. ஆமா எதுக்கா உனக்கு அந்த போலீஸ் வேலை போச்சுங்கிறாப்ல விசாரிப்பாங்க. இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கு, நான் இப்ப சொல்றேன். நம்ம ஹீரோ எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிருப்பான். ஆனா அவங்களோட அப்பா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கேள்விக்கு இவன் தயக்கத்தோட போய் சொல்லியிருப்பான். உண்மையை கண்டறியும் கருவி இவன் போய் சொல்றாங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. அதனாலதான் அவனை அடுத்த போலீஸ் வேலைக்கு தேர்ந்தெடுக்கல. ஆனா இந்த தடவை இவ்வளவு வேலையை பண்ணிருக்கிற நம்ம வேலை சும்மா விடுவாங்களா? அடுத்த 1 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. குழந்தையே பிறந்துருச்சு. குழந்தையோட வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக போறான். கூடவே அந்த ஃப்ரெண்டு எதுக்காக சரக்க காஃபிக்கு பதிலா மாத்தி கொடுத்தான் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவன் அதை பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரும் வெக்கேஷன்ல கூட சேர்ந்து சுத்துறதுக்கு வந்திருக்கிறார். சோ நண்பர்களுக்குள்ள பஞ்சாயத்து எதுவும் இல்ல. வெக்கேஷனுக்கு போகும்போது இருக்கிற எல்லாத்தையும் அங்க செக் பண்றதுக்கு தூக்கி போட்டு தானே உள்ள போனோம். அப்புறம் மெஷின் செக் பண்ணும். அப்படி செக் பண்றதுக்காக ஏதோ மறந்துட்டோம்னு இவனை தூக்கி போடுவான். என்னத்தரா தூக்கி போறான்னு பார்த்தா இவன் போலீஸ் ஆயிட்டா. இவ்வளவு வேலையெல்லாம் பண்ண இவனுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் வேலை கொடுக்காதா என்ன? அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சது, ஹீரோவுக்கு பிடிச்சது அந்த வேலை. இப்போ லீவ் போட்டுட்டு தான் வெக்கேஷனுக்கு போறான் போல. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு போலீஸ் வேலை கொடுத்தது 100% கரெக்ட் தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்ததுனாலதான் இவனுக்கு அந்த வேலையே கிடைச்சது. இல்லைன்னா அவனுக்கு வேலை கிடைக்கிறது சிரமம் தான். சோ என்ன நடந்தாலும் எல்லா நன்மைக்கேன்னு எடுத்துட்டு போறது நல்லது. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.